ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறைவோளும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நம்ம காலையில சூப்பர் சாட்லையும் இரவு நேரத்துல சண்டே லைவ் அப்படிங்கிற நம்ம நிகழ்ச்சியிலையும் நம்ம நேயர்களுக்கான அவர்களுடைய சொந்த ஜாதகங்களுக்கான கேள்விகளை கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. அதற்கான பதில்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு வர்றோம். அந்த வகையில ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டு வரும்போது இந்த சூப்பர் சாட் அப்படிங்கிறது நிறைய பெண்டிங் ஆயிருச்சு. நான் இப்போ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சூப்பர் சாட் தனி வீடியோவாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான நேரம் தான் இது. அப்போ இந்த வாரம் காலையில் சூப்பர் சாட் இருக்குமா அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது ப்ளே ஆகும். அடுத்தடுத்த வாரங்கள்லையும் முடிஞ்ச வரைக்கும் சூப்பர் சாட் வீக் டேஸில் பண்ண பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். முதல் கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஆல்ரெடி இது எந்த வாரம் அப்படின்னா அடுத்தடுத்த பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னோம்னா அடுத்தடுத்த வாரங்களில் கேட்டிருந்த சூப்பர் சாட் கேள்விகளுக்கான பதில்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் முன்னால் இருந்து போகிறோம், அதாவது கடைசி வாரத்திலிருந்து நம்ம பின்னால் போகிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நார்மலாக பின்னால் இருந்து வர்றது அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதனால் இப்போது போன வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூப்பர் சாட்டில் கேள்வி கேட்டிருந்தவங்களுக்கான பதில்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதை கவர் பண்ணுவோம். அடுத்தடுத்த வாரங்கள் அடுத்தடுத்த வீடியோகளில் உங்களுக்கான பதில்கள் வரும். சூப்பர் சாட்டில் கேள்வி கேட்டிருந்தவங்க நம்ம இந்த வீடியோவை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக உங்களுக்கான பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட், இப்போ முதல் கேள்விக்கு நம்ம போகலாம். முதல் கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரசாந்த் வியூஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. பிரசாந்த் அவர் பிறந்தது ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்ததை நம்ம இது பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம், பிறந்த நேரத்தை நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணிடுவோம். பிரசாந்த் பிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 28/8/1990 9 மணி காலையில் 9 மணி 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. சென்னையில் பிறந்திருந்ததா கொடுத்துருக்கிறார். 9 மணி 5 நிமிஷம் AM. சென்னையில் பிறந்ததா கொடுத்துருக்கிறார். இப்போ இவருக்கான அந்த ஜாதகத்தை நம்ம இங்கே பார்த்துடலாம். 28/8/1990 28/8/1990 9:05 AM சென்னை. கரெக்ட். இப்போ இவருக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அனுச நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசி. இதுதான் இவருடைய ஜாதகம். இப்போ இவரோட கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இவருக்கு ஏஜ் 34. லைஃப் எப்படி இருக்கும்? இன் மை 11th பிளானட் சுக்கிரன் குரு கேது வாட் எஃபெக்ட் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வழக்கமாக சொல்ற பதில் தான் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் பதில். இதில் 11ஆம் இடத்துல எனக்கு 3 கிரகங்களோட கிரக சேர்க்கை இருக்குது. இது எனக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இதில் இவருக்கு சனியும் புதனும் மட்டும்தான் வக்ரம், மற்ற கிரகங்கள் எதுவும் வக்ரம் இல்லை. அப்போது லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எதுவுமே இவருக்கு வக்ரம் ஆகலை. அப்போ குரு உச்சம் கூட சுக்கிரன் கூட கேது உட்கார்ந்துருக்கிறார். இதுதான் இப்போதைக்கு இவரோட அந்த 11ஆம் இடத்து அந்த கூட்ட கிரகங்களுக்கான அந்த இது. பிளஸ் இதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கிறார். முதல்ல இவருக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். கேது தசை புதன் புத்தி நடக்குது. ஆக்சுவலா கேது லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல, அதனாலதான் இவர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார். புதன் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனோட அதே மாதிரி உச்சம் பெற்ற குருவோட கேது இருக்கிறார். கேது சாரம் வாங்கினது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க பூச நட்சத்திரம் சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார். அப்ப சுக்கிரன் கூடவே இருக்கிறார். அப்போ இந்த கேது தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில், பணம், புகழ், வருமானம், இது மாதிரியான விஷயங்களை அது நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட கேது தசை உங்களுக்கு ரொம்ப நல்ல தசை அப்படின்னே சொல்லலாம். காரணம் உங்களுக்கு இந்த கூட்டு கிரகங்கள் இருக்கிறது தான் காரணம். அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் செயல்படும், நெகட்டிவ் கிடையாது, பயப்பட தேவையில்லை. அடுத்து ஜெயராம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறார். எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் பேர் கொடுக்கல ஆக்சுவலா, இருந்தாலும் நம்ம இதை போட்டுருவோம், ஜாதகத்தை போட்டுருவோம். 19/4/2001 டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி 1 நிமிஷம் காலையில் 4:01 AM சென்னை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஹவு இஸ் மை ஃபியூச்சர் சார், விச் இயர் மை மேரேஜ், லவ் ஆர் அரேஞ்ச் அப்படிங்கிறது தான் இவரோட கேள்வி. இதுதான் உங்களுடைய ஜாதகம். இப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சதய நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம், லக்னத்துல சுக்கிரன் உச்சம், கூட 2ஆம் இடத்துலயே உச்சமான சூரியன் கூட புதன் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல தசா புத்தியும் பார்த்துருவோம். குரு தசை சந்திர புத்தி இப்ப நடக்கிறது.
அப்போ கிட்டத்தட்ட 23 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து வர்றது அப்படிங்கிறது சனி தசை. சனி தசை வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 28வது வயசுல தான் இவருக்கு சனி தசை வரும். சனி 3ஆம் இடத்துல. இப்ப அடுத்தடுத்து வர்ற செவ்வாய் புத்திலையோ ராகு புத்திலையோ இவருக்கு வந்து திருமணம் அமையுமா அப்படிங்கிறது தான் இவரோட கேள்வி. எப்ப அப்படிங்கிறது தான். அப்ப இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது குரு வந்து 3ஆம் இடத்துல, சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல. அப்போ 2026 ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு திருமணத்துக்கான காலம் இருக்குது. உங்களுக்கு வந்து லவ் வரும், பட் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து பதிலா சொல்லலாம். இப்போ ஜெயராம் உங்களுக்கான பதில்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கவி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க. எங்க இருந்துன்னா கரூர்ல இருந்து 29/8/2004 9:45 PM 9:45 PM கரூர் தமிழ்நாடு. கரூர்ல பிறந்ததா கொடுத்துருக்குறீங்க. ஒரு தடவை திரும்ப சரி பார்த்துருவோம். 29/8/2004 9:45 PM கரூர் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ இது உங்களுடைய ஜாதகம். இப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது சதய நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது கும்பராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மேஷ லக்னம். ரைட். இப்போ உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். கவி கரூர் டிஸ்ட்ரிக்ட், கேர்ள் பேபி, வக்ர சனி திசை, புதன் திசை எப்படி இருக்கும், சனி திசையும் புதன் திசையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வி. இப்போ குரு திசை சனி புத்தி, சனி திசை இல்லைங்க புத்தி. ஆக்சுவலா சனி புத்தியும் புதன் திசை புத்தியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். புதன் வக்ரமாயிருக்கிறார். அப்போ புதன் வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கும் இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது. இருந்தாலும் பேபி, அதாவது உங்களோட பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. 4க்கு 2ஆம் இடத்துல புதன், அதே மாதிரி 7, 8, 9க்கு 9ஆம் இடத்துல தகப்பனார் இருந்தாருன்னா அவருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்கம்மா. புதன் திசை கெடுத்தைன்னு சொல்றாங்க, அதாவது கெடுத்துரும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு புதன் திசை இல்லைம்மா, அது புதன் புத்தி. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க இது வந்து 2024 நான் இப்பதான் பாக்குறேன், தசாபுத்தி மிஸ் மேட்ச் ஆகிறதுனால. 29/8/2024 9:45 PM அது கரெக்ட். கரூர். ஓகே, சரிதான். இப்போ கரெக்டா வந்திருக்கும். 29/8/2024 9:45 PM கரெக்டாக தாம்மா போட்டிருக்கு. ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆமாம் சனி புத்தியும் புதன் புத்தியும் தான். நீங்கள் திசைன்னு கொடுத்துருக்கிறதுனால நானுமே நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இவங்க வந்து திசைன்னு கொடுத்துருந்தாங்க. நமக்கு கால்குலேஷன் பண்ணதில் குரு தசை தாப்பா வருது, புதன் தசையோ சனி தசையோ காணமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்துருச்சு எனக்கு. வேற ஒன்றும் இல்லை. புதன் தசை அப்படிங்கிறது, புதன் புத்திங்கிறது இவருக்கு வந்து புதன் வந்து 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார். சாரி, 4ஆம் இடத்துல புதன். சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ இவருக்கு இந்த புதன் புத்தியும் சனி புத்தியும் எப்படி இருக்கும்னு தான் கேள்வி. புதன் புத்தியோ சனி புத்தியோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது, இதுதான் பதில் அப்படிங்கிறது தான். இதுல நானே கொஞ்சம் குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் என்னன்னா அவங்க புத்தின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரி நம்ம தான் தப்பா எதுவும் டேட் ஆஃப் பர்த் அடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. ரைட். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். சுரேந்தர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. 9 நவம்பர் 1992 2:10 AM சேலம். 2:10 AM சேலத்துல பிறந்ததா கொடுத்துருக்கிறீங்க. ஓகே சுரேந்தர், உங்களுக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது மேஷ ராசி. இதுதான் உங்களுடைய ஜாதகம். கேள்வி என்ன அப்படின்னா சுரேந்தர், திருமணம் அப்படிங்கிறது ஒரே கேள்விதான். 32 வயசு ஆயிடுச்சு. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி ஆட்சி ஆயிருக்கிறார். வக்ரமா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது சந்திரதசை ராகு புத்தி. சந்திரதசை ஆரம்பிச்சு செவ்வாய் புத்தியில ஒன்றும் பலன் இல்லை, ராகு புத்திலையும் பலன் இல்லை. 2026 மார்ச்சுக்கு அப்புறம் ராகு புத்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது அந்த குரு புத்தியில உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியா இருக்கும்.
இந்த 32 வயசு வரைக்கும் திருமணமானதுக்கான திருமணம் ஆகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிம்ம லக்னத்துக்கு 7க்கு அதிபதியான அந்த சனி வந்து ஆட்சியா இருக்கிறார் இல்லையா, அப்ப இயல்பாவே தாமதமான திருமணம் தான் நடக்கும். சீக்கிரமே நடந்தா 2 திருமணத்துக்கு கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால தாமத திருமணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதான் இங்க பதில். அடுத்து வந்து மணிகண்டராஜன் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. மணிகண்ட ராஜா 25 ஜனவரி 1983, டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:50 AM. 10:50 AM மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிறந்தது. இதுல கேள்வி என்னன்னா, எப்போது கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுதான் அந்த கோடீஸ்வரருடைய ஜாதகம். பாருங்க, இப்ப வந்து ரோஹிணி நட்சத்திரம் ராசியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரிஷப ராசி. இப்போ குரு தசை ராகு புத்தி, அடுத்து சனி தசை நடக்குது. இவருக்கு 2க்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய், அவர் 12ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து மறைஞ்சிருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகிறார். அப்ப இங்க தனஸ்தானாதிபதி ஸ்ட்ராங் ஆகிறார். அதே மாதிரி 11க்கு அதிபதியுமே ஸ்ட்ராங் ஆகிறார். காரணம் பரிவர்த்தனை இல்லை. இதுல ஏதாவது வக்ரமா அப்படின்னு பார்த்தோம்னா புதன் மட்டும்தான் வக்ரம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ எப்போது கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க சனி தசையில பெரிய அளவுல தனத்தை சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளீட்டுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா சொல்லலாம். எப்போ சனி தசை வருது? 2027 பிப்ரவரியில அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் 42 அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருஷம் இருக்கு, 2.5 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறது, அதாவது பெரிய அளவுல பொருளீட்டுறது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு. ரைட். அடுத்து வந்து முத்து செல்வி, உங்களோட கேள்வியை பார்க்கலாம். 18/7/1997 தூத்துக்குடியில இருந்து 12:05 AM 12:05 AM தூத்துக்குடி. பதினெட்டு 7/1997 12:05 AM தூத்துக்குடி. வாட் சேஞ்சஸ் வில் கம் அப்படின்னா என்ன சேஞ்ச் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. இதுதான் உங்களுடைய ஜாதகம். கேட்ட நட்சத்திரம் ராசியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது விருச்சக ராசி. இப்போ இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி அப்படின்னா சூப்பர். சூரிய தசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. சூரியன் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஓகே. இப்போ இந்த சூரிய தசையில என்னென்ன மாற்றங்கள் வர காத்திருக்குது? நீங்க வீடு மாறுறதுக்கான சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா அவர் 6ஆம் இடத்துல புதன் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது, அது மாதிரியான யோகம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு. இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான். இவ்வளவு நாள் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா நல்ல சொந்த வசதியான வீட்டுக்கு போவீங்க. இல்ல நாங்க ஆல்ரெடி சொந்த வீட்டுல தான் இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது மனை வாங்குறதுக்கான அமைப்பு, இல்லைன்னா இருக்கிற வீட்டை ஏதாவது மராமத்து பாக்குறது, இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்றது மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது, அது மாதிரியான சேஞ்சஸ் தான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடியில இருந்து முத்துசெல்வி, உங்களுக்கான பதில்களை தான் பார்த்தோம். அடுத்து வந்து மோகன் பாலாஜி அப்படின்ற கேட்டிருந்தீங்க. பூங்கொடி அவங்களுக்காக 10/1/1980 12:53 AM 12:53 AM சென்னையில பிறந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நம்ம இங்க பார்க்கலாம். பூங்குடி ஒரு தடவை டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணிக்கலாம். 10/1/1980 12:53 AM சென்னை. சரி, கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஜாதகம் இதுதான் பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது கன்னி ராசி. சனி திசை எப்படி இருக்கும்? சனி திசையில் என் பெயரில் வீடு கட்டலாமா, அதாவது பூங்குடி உங்க பேர்ல வீடு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. எப்பவுமே வீட்டுக்காரமாவுக்கு தான் வீடு இருந்தாலும் இப்ப நடக்கிற தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு தசை ராகு புத்தி 2025 4ஆம் மாசத்துக்கு மேல. சனி வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல. இங்க சனிக்கு வீடு கொடுத்த அந்த புதன் வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். இங்க இன்னொரு விதத்துல குருவும் சூரியனும் பரிவர்த்தனையில இருக்கிறாங்க. அப்ப அந்த வீடு கொடுத்த புதன் ஸ்ட்ராங் ஆகிறார். அதனால நிச்சயமா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எப்ப அப்படின்னா 2028 4ஆவது மாசத்துக்கு அப்புறம், அதாவது சனி தசை சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட். இப்போ பூங்கொடி உங்களுக்கான பதில்களை தான் பார்த்தோம். அடுத்து வந்து கிங் காட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க.
உங்களுடைய நீங்க கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்னு எடுத்துக்கிட்டோம்னா 17/10/2010. டைம் பார்த்தீங்கன்னா 2:10 PM. 2:10 PM கோயம்புத்தூர். டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். 17/10/2010 2:10 PM கோயம்புத்தூர். ஆஃப்டர் 10th என்ன படிக்கலாம்? லக்னத்துக்கு 7, 8, 9, 10ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகம் உட்கார்ந்துருக்குது. இதுல சுக்கிரன் வந்து ஆட்சியில் இருக்கிறார், அவர் வக்ரமா இருக்கிறார். அப்போ கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே. இப்போ இதுதான் உங்களுடைய ஜாதகம். இப்போ இவருக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ராகு தசை இப்போ அடுத்து வர நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ராகு தசை எப்போ வரைக்கும் அப்படின்னா 2033 வரைக்குமே ராகு தசை தான். அப்போ இந்த ராகு தசையில் என்ன படிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக சொல்ல போனோம்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வரும். அதில் தான் தொழிலும் அமையும். அதனால அது சம்மந்தப்பட்ட, அதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள், என்ஜினியரிங் சொல்லலாம், அது மாதிரியான படிப்புகள் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ரைட், அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ கேட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிங் கேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அடுத்து வந்து தாமோதரன் ராதாகிருஷ்ணன் அனுகேசன் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்காக கேள்வி கேட்டிருக்கீங்க. 9/8/2004 9/8/2004 10:35 AM 10:35 AM பிறந்ததா கொடுத்துருக்கிறது சென்னையில். இப்போ கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னால ஜாதகத்தை பார்த்துருங்க. கார்த்திகை நட்சத்திரம் இவருக்கு ராசியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரிஷப ராசி. கேள்வி என்ன அப்படின்னா அதுக்குள்ள இங்கே வருவாக்க அதுக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னா மை சன் டூயிங் ஃபைனல் இயர் என்ஜினியரிங், வில் ஹி கெட் எ ஜாப் இன் கேம்பஸ், ஹவு வில் த ஃபியூச்சர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ இவருக்கு கேம்பஸ்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இவரோட கேள்வி. இப்போ ராகு தசை ஆரம்பிச்சிருக்குது. ராகு வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனிச்சு நிற்கிறார். அப்போ அந்த தனிச்சு நிற்கிற ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல புதனோடையும் குருவோடையும் சேர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது ஓகே. ராகு வந்து அஸ்வினி நட்சத்திரம், கேது சாரம் வாங்கினது அப்படிங்கிறதுனால நின்னஸ்தானாதிபதி சரியா இருந்தா போதும். ஓகே, உங்க பையனுக்கு வந்து சார் இப்போ உடனே வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு. குறிப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ வரும். தூரம் தொலைல போய் உட்காந்துடுறது, இல்லைன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ராகு திசையில இவருக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு. அப்போ பிரிஞ்சிருந்தாலும் நல்லா இருக்கும், நீங்க வேணா அவர் கூட போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். அப்போ இவர் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி கேம்பஸில் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அடுத்து வந்து கேதார் ராமன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. ராமன் அப்படிங்கிறவங்களுக்காக டேட் ஆஃப் பர்த் வந்து 15/6/1987 9:52 AM 9:52 AM மயிலாடுதுறை. மாயவரம் என்ற மயிலாடுதுறை. ஓகே, இப்போ ஒரு தடவை பிறந்த டயத்தை சரி பார்த்துருவோமே. 15/6/87 9:52 AM. ஓகே, இப்போ இதுதான் உங்களுடைய ஜாதகம். உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது மகர ராசி. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வேலை சம்பந்தமான குழப்பம் அதிகம் உள்ளது, நேரம் எப்பொழுது சரியாகும் உதவும், நேரம் எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும். அதனால நேரம் எப்பயுமே சரியாகாது, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு தசை கேது புத்தி நடக்குது சார் 2025 5ஆம் மாசம் வரைக்கும். கேது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல, அதை குரு பார்க்கறதுனால உடல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலை. இல்லை அப்படின்னா இந்த கேது புத்தியில உங்களுக்கு உடல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 37 வயசு ஆனதுனால சுகர் இது மாதிரியான தொந்தரவுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதை குரு பார்க்கறதுனால பெரிய தொந்தரவுகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு பதிலாக பொருளாதாரத்திலையும் தொழிலையும் போட்டு உங்களை ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ எப்போ இந்த நிலைமை மாறும், என் நிலைமை எப்போ மாறும் அல்லது நேரம் எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்த அந்த கேள்விக்கான பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா 2025 மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல இருந்து படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் குறையும், ஒரே நாள்ல தலைகளா திரும்பிடாது. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ராமன் உங்களுக்கான பதில்களை தான் பார்த்தோம். அடுத்து வந்து
ராஜா ஒரு நிமிஷம், ராமன் முத்துசெல்வி, ஓகே. ராஜா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சென்னையில இருந்து கேட்டிருக்கிறாரு. டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். 28 பிப்ரவரி 1994, 3:05 AM சென்னை. 3:05 AM சென்னை. இதுதான் நீங்க கேட்டுக்கிற கேள்வி. சாரி, இதுதான் உங்களுடைய ஜாதகம். நீங்க கேட்டுக்கிற கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம உங்க ஜாதகத்தை பார்த்துருவோம். இதுதான் உங்களுடைய ஜாதகம். ராஜா, when will I get married, how is my marriage life and when is my job change அப்படிங்கிறது தான் நீங்க கேட்டுக்கிற கேள்வி. இப்போ எப்போ, ஒவ்வொரு கேள்விக்கா பதில் பார்க்கலாம். மேரேஜ் எப்போ அப்படிங்கிறது தான் மெயினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காரு. அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. இவருக்கு வந்து எப்போ கல்யாணம் அப்படிங்கிறது தான். லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி புதன், 3ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், ஆட்சி பெற்ற சனி, சூரியன், இது எல்லாத்தோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கிறார். இங்க சனி மட்டும் வக்ரமாகாம இருந்தா சரி, நல்ல வேலை ஆகல, தப்பிச்சோம். ரைட். இப்போ ராகு தசை சூரிய புத்தி நடக்குது உங்களுக்கு. ராகு வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலையும், சூரியன் வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதும் அப்படிங்கிறது இந்த திருமணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே வருது. குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல ராகு சாரா வாங்கின சுக்கிரன் அப்படிங்கிறவர் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையும், ராகுக்கு 4ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருக்கிறார். சனி கெட்டு போகாதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ராகு தசை சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி வந்துச்சுன்னா திருமணத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 2025 டிசம்பர் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. ரைட், பரவாயில்ல. இதுதான் திருமணத்திற்கான பதில். அடுத்து வந்து அடுத்த கேள்வி அப்படின்னா, how is my marriage life and when is my job change அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேரேஜ் லைஃப் உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா தாமத திருமணம் இல்லையா, லேட்டா கல்யாணம் ஆகுறது அப்படிங்கிறது நல்லதும் கூட. அப்போ லேட்டா கல்யாணம் ஆகிறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஜாப் சேஞ்ச் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ராகு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2028 7வது மாசத்தோட உங்களுக்கு ராகு தசை முடியுது. அதுக்கப்புறம் குரு தசை வருது. அப்போ ஜாப் சேஞ்ச், டெசிக்னேஷன் சேஞ்ச், இல்லைன்னா இப்ப பார்த்துட்டு இருக்கிற அந்த துறையில இருந்தே சின்னதா ஏதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அப்பதான் வரும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட். இப்போ ராஜா, உங்களுக்கான பதில்களை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து ஃபாரக்ஸ் பண்டிட் RR அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தஞ்சாவூர்ல இருந்து 21/2/1998 9:45 PM 9:45 PM தஞ்சாவூர். இதுல கேள்வி என்ன அப்படின்னா, துலா லக்னம் தனுசு ராசி. ரைட், துலா லக்னம் தனுசு ராசி தான், மூல நட்சத்திரம் தான். சூரிய சந்திர திசையில் கோடீஸ்வர யோகம் உண்டா, பெரும் பொருளாதாரம் எப்பொழுது. உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல, சூரியன் வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல, அவருக்கு வீடு கொடுத்தவர் குருவோட பரிவர்த்தனையில இருக்கிறார். இதுதான் உங்களுடைய ஜாதகம். இப்ப இதுல பெரும்பொருள் எப்போது அப்படின்னு கேட்டோம்னா, 2க்கு அதிபதி செவ்வாய், அவரு வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பரிவர்த்தனையில சனியோட சேர்ந்து ஆட்சி ஆகிறார். அப்போ இப்ப நடக்கிறது சூரிய தசை, அடுத்து சந்திர தசை. சூரிய தசை உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும் சார். சந்திர தசை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்களை கொடுக்கும் அடுத்த 10 வருஷம். அதுக்கு அடுத்த செவ்வாய் தசை தான் உங்களை பெரிய அளவுல முதலீடு பணக்காரனாக்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப சந்திர தசை நீங்க கேட்டிருந்தது என்னன்னா, சூரிய திசையிலா சந்திர திசையிலா அப்படின்னு. இரண்டும் இல்லை, செவ்வாய் திசை தான் அப்படிங்கிறது தான் இதுல இந்த இடத்துல பதில். எப்போ அப்படின்னா, அந்த செவ்வாய் தசை எப்போ வருது அப்படின்னா 2039 செப்டம்பர்ல தான் அந்த செவ்வாய் தசை வருது. அப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லபடியான தனப்பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு இன்னும் 10-14 வருஷம் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 40-42 வயசுக்கு மேலதான் அப்படிங்கிறத சொல்லலாம். ரைட். அடுத்த கேள்வி MK திருநெல்வேலியிலிருந்து 26/11/1999 4:32 PM வேலை எப்போது. 4:32 PM வேலை எப்போது. திருநெல்வேலியில பிறந்ததா கொடுத்திருக்கிறார். இப்போ வேலை எப்போது அப்படிங்கிறது இவரோட கேள்வி. இவருக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மேஷ லக்னம், 7, 8, 9. 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது. 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னு சொல்றேன். இங்க செவ்வாயும் கேதுவும், அந்த செவ்வாய் உச்சம், இதுல வக்ரம் எதுவும் ஆகல. இதுல குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நீங்க வேலை மாற்றம் அல்லது தொழில் தான் உங்களுக்கு அமையும், வேலை பார்க்கறது கஷ்டம். சனி தசை ராகு புத்தி இப்ப நடக்கிறது. இப்ப நீங்க வேலைதான் பார்த்துட்டு இருக்க முடியும். 2029 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் புதன் தசை வருது. புதன் தசையில உங்களுக்கு தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு. அப்போ
நீங்க நல்ல வேலை எப்போதுன்னு கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்க முதலாளி, சம்பளம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பதில். 30 வயசுக்கு மேல நீங்க வந்து தொழில் செய்யற இடத்துக்கு போயிருவீங்க. அடுத்து வந்து கார்த்திக் பாலசுப்ரமணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. சௌமியாவுக்காக 26/12/2001 டைம் பார்த்தீங்கன்னா 5:49 AM. 5:49 AM வெள்ளூர், தமிழ்நாடு. ஓகே, இன்னொரு தடவை தேதியை சரி பார்த்துருவோம். 26/12/2001 5:49 AM வெள்ளூர். ஒரு கேள்வி என்னன்னா, கல்யாணம் எப்போது? மூல நட்சத்திரத்தில் உள்ள ஒரு நிமிஷம். கல்யாணம் எப்போது? மூல நட்சத்திரத்தில் ஒரு வரன் வந்துள்ளது, பண்ணலாமா? வரன் ஜாதகம் சிவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஏன்னா இதுலயே பொருத்தம் வேற கேட்டிருக்கீங்க இல்லையா? பொருத்தம் வந்து தனியா அனுப்பிச்சு விடுங்க, அதை நம்ம பார்க்கலாம். அல்லது வந்து பக்கத்துல இருக்க ஜோசியர்கிட்ட நீங்க பாருங்க. இப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். என்னது? கல்யாணம் எப்போது அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். சந்திரதசை சந்திர புத்தி 23 வயசு ஆயிடுச்சு. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். சந்திரதசை சந்திர புத்தி 2025 6வது மாசம் முடியுது. அடுத்து வர்றது செவ்வாய் 4ஆம் இடத்துல. செவ்வாய் புத்தி வரும்போது உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லலாம். எப்ப செவ்வாய் புத்தி வருது? இன்னும் அவ்வளவுதான், ஒரு 4-5 மாசம் இருக்குது. அப்ப இப்பவே பாக்குறது அப்படிங்கிறதுனால இந்த வந்திருக்கிற ஜாதகத்தை கூட நீங்க பொருத்தம் பாருங்க, நல்லபடியா அமையட்டும். அடுத்து வந்து வீரவேல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வீரவேல் எங்க இருந்து அப்படின்னா, ஆஹா, இவர் வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, டெக்னிக்கலா டீட்டெயில் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு சனி 5ஆம் இடத்தில், சனிக்கு வீடு கொடுத்தவர் 10ஆம் இடத்தில், வக்ரம் சனி 10ஆம் இடத்தில் வக்ரம், சனி கேது சாரத்தில், கேது லக்னத்தில் உள்ளது. நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். சனி திசை ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கிறது. சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா, நீங்க இவ்வளவு தூரம் சுத்த வேண்டியதில்லை. ஒண்ணு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருந்துருக்கலாம். நம்மளே இங்க உங்க ஜாதகத்தை இந்த வக்ரமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சிருக்கலாம். இதுல இவ்வளோ டீட்டெயில் கொடுத்த உங்களுக்கு லக்னம் என்னன்னு கொடுக்காம விட்டீங்களே. லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரா, கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரா? ஏன்னா நீங்க 5ஆம் இடத்துல சனி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு லக்னம் எதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க. இப்போ இவ்வளவு கேட்க தெரிஞ்சவனுக்கு இன்னும் கேள்றான்னு சொல்லுவாங்க இல்லையா ஜோக்ல, அது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஆனா டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்காம விட்டீங்க, லக்னத்தையும் சொல்லாம விட்டுட்டீங்க. அட்லீஸ்ட் லக்னம் தெரிஞ்சாலாவது நம்ம பலன் சொல்லியிருக்கலாம். ரைட், வீரவேல் வாழ்த்துக்கள். அடுத்த தடவையாவது நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு லக்னத்தோட இந்த டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாம் போடுங்க. அடுத்து வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப பேசிக் ஜோசியம் தெரியுது, நார்மலா வீடியோஸ் எல்லாமே பாக்குறாங்க இல்லையா, அதனால பேசிக் ஜோசியம் எல்லாத்துக்குமே தெரியுது. அடுத்து வந்து கனிசன் அப்படிங்கிறவங்க யூரோப்ல இருந்து கேட்டிருக்காங்க. சனி 6இல் தனுசு லக்னம். இங்க பாருங்க இவங்க எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இப்பதான் இதை நான் சொன்னேன். இவங்களும் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுக்கல, ஆனா தனுசு லக்னம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தனுசு லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷத்துல சனி உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தம். அப்ப சனி நீசம். சுக்கிரன் கூட என்ன செய்யும் அப்படிங்கிறதான் இவங்களோட கேள்வி. நான் இன்னொரு இந்த இதுல இன்னொரு இதா சொல்லணும் அப்படின்னம்னா, சுக்கிரன் சனி காம்பினேஷன் என்ன செய்யும் குறிப்பா 6ஆம் இடத்துல அப்படிங்கிறது கேட்டிருக்கிறார். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா வரும். இது ஒரு பலன். இதுல இருந்து இன்னொன்னு எடுக்கணும் அப்படின்னம்னா, இவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் என்ன செய்யறார் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி குரு எதுவும் பாக்குறாரா அப்படிங்கிறது தெரியணும். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா பலன் சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான். இதுல இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னம்னா, மொத்தமா ஒரு கேள்விக்கான ஒரு பதிலா நம்ம ஜோசியத்துல எப்பவுமே எடுக்கவே முடியாது. குறிப்பா சொல்ல போனோம்னா எல்லாத்துக்கும் சொல்றதுதான், மேஷத்தில் சூரியன் இருந்தால் அப்படின்னு சொல்லி என்னென்ன பலன்கள்னு சொல்லிட்டு புக்கில் போட்டிருப்பாங்க. நம்மளும் அதை நல்லா மொத்தமாக மனப்படம் பண்ணுவோம். அப்புறம் எல்லாம் மனப்படம் பண்ணிட்டு நம்ம சரி ஜாதகம் யாரோடையாவது எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு மேஷத்தில் சூரியன் இருக்குல்ல என்னென்ன அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அல்லது வந்து அந்த புக்கில் போட்டிருந்தது எல்லாமே தலைகீழா இருக்கும் அவங்க ஜாதகத்துக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க ஜாதகத்தை தானே வாங்கி பார்ப்போம். அப்ப எல்லாமே தலைகீழா இருக்கும். என்னடா அந்த புக்ல போட்டிருக்கிறது பூரா தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா கூட காம்பினேஷன் யாரு என்ன பாக்குறாரு, அந்த பாக்குற கிரகம் வக்ரமா இருக்குதா அல்லது அந்த இந்த மாதிரி நிறைய ஒரு சூழ்நிலையை வச்சுதான் ஜோசியத்துல பலன் எடுக்கணும். அதனாலதான் எங்கன பிடிச்சாலும் இந்த ஜோசியம் வழுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸோட தான் இதுல பலன் எடுக்கணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.
இப்போ அதனால தான் நானும் உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே எங்கே இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அப்போ அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நம்ம பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அல்லது வந்து சரியாக இருக்காது, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ரைட். அடுத்து யாழினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. யாழினி வந்து அவங்களோட பிரதருக்காக கேட்டிருக்காங்க. 21/6/1987 21/6/1987 8:30 AM சேலம், 8:30 AM சேலம் தமிழ்நாடு. ஓகே, இதுல கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். when he will get married, எப்ப கல்யாணம் அப்படிங்கிறது தான். இதுதான் உங்களுடைய ஜாதகம். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. இப்போ சந்திரதச சுக்கிரன் புத்தி. சந்திரன் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, சுக்கிரன் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல. எப்ப கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஏன் லேட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். 2க்கு அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, 7க்கு அதிபதி 5ஆம் இடத்துல. இந்த சனி வந்து திரியோணத்துல உட்காந்து ஸ்ட்ராங் ஆயிடுறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து அவரும் ஸ்ட்ராங் ஆயிடுறார். அப்போ இந்த கல்யாணம் அப்படிங்கிறது சனியினால தாமதப்பட்டுக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லலாம். எப்ப கல்யாணங்கிற கேள்விக்கு சந்திரதச சுக்கிர புத்தி இப்ப இருந்தே பாருங்க, நிச்சயமா சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு நல்லபடியா இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா 2026 மே மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ கிட்டத்தட்ட நம்ம அரை மணி நேரத்தை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து வர்ற வீக் டேஸ்லயுமே நம்ம இந்த சூப்பர் சாட்டுக்கான பதில்களை பார்ப்போம். இப்போ இந்த இரவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு டைம் இது பெர்மிட் பண்ணுமா அப்படின்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த இரவு வழக்கம் போல சண்டே லைவ் 8:30 லைவ்ல சந்திக்கலாம். அப்போ வார நாட்கள்ல இந்த சூப்பர் லைவுக்கான இந்த ரெக்கார்டிங் அல்லது இதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் கொடுத்துட்டு வர்றேன். அதுவரை நமது நேயர்கள் அனைவரும் ஆழ்வோல் தலைகளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என்று கூறி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.